அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது 12 பாவகத்திலும் சூரியன் நின்ற பலன். சூரியன் நின்ற பலன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோ. இது எந்த புத்தகத்திலிருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா, தாய் மகள் ஏசல் அப்படின்னு ஒரு பழைய காலத்து ஜோதிட புத்தகம் ஒன்று இருக்குது. இதை எழுதுனது யாரும் தெரியுமா? புலிப்பாணி சித்தர். நிறைய பேர் புலிப்பாணி சித்தர் புலிப்பாணி 300 அப்படின்ற புத்தகத்தை தான் போட்டிருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. புலிப்பாணி சித்தருடைய புத்தகம் தாய் மகள் ஏசல். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தாய்னா உங்களுக்கு தெரியும், மகள்னா உங்களுக்கு தெரியும். ஏசல்னா என்ன அப்படின்னா, இருவரும் கலந்துரையாடுவது. அம்மாவும் மகளும் மாற்றி மாற்றி தர்க்கம் பண்ணுவது. அம்மா ஒரு கேள்வி கேட்கும், மக மறுப்பா. மக ஒரு கேள்வி கேட்கும், அம்மா மறுப்பா. அப்படி ஒரு டைலாக், அதாவது உரையாடல் வடிவத்தில் இந்த புலிப்பாணி சித்தர் ஒரு வித்தியாசமான ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. அந்த புத்தகத்தில் சூரியன் 12 பாவகத்தில் இருந்தால் என்னென்ன நன்மைகள் தீமைகள் வருதுன்றதை பட்டியல் போட்டு காட்டியிருக்காரு. நான் அதை பலருக்கு ஜாதகம் பார்க்கும்போது கரெக்டாக கணிச்சு சொல்லியிருக்கேன். ரொம்ப சிறப்பாக இருக்குது, கரெக்டாக இருக்குன்றாங்க. அதனால் மூல நூலில் சொன்ன இந்த விஷயத்தை ஜாதகம் படிக்கக்கூடியவங்க கட்டாயம் குறித்து வச்சு உங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு இதன்படி கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது சரியாக இருக்கும். வாங்க இப்போ 12 பாவகத்தில் சூரியன் என்றால் என்ன பலன்ற பார்ப்போம். அதாவது 1 லக்கணத்தில் சூரியன் இருந்தால் ஃபஸ்ட்டு மிக்க தைரியமுடையவன், போல்டாக இருப்பான். வாடுறா அப்படின்ட்டு யாரு கூடயும் வம்புழுக்கிற கேரக்டர் உடையவன். ஆனால் அதே ஆள் பாசமுள்ளவன். 3வது பாயிண்ட்டு கோவக்காரன், பட்டக்குன்னு கோவம் வந்துடும். சூரியனில் வெப்பம். 4வது பாயிண்ட்டு பகைமை உணர்வு உள்ளவன். அதாவது அவனை ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம்னா அதை ஈஸியாக அவன் மறக்க மாட்டான். அந்த எண்ணத்தை உள்ளத்திலே தேக்கி வைத்து கொண்டு அவனை பழிவாங்கும் எண்ணம் உடையவனாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. இது சூரியன் லக்கணத்தில் இருந்தால். அடுத்து சூரியன் 2ஆம் இடத்தில் இருந்தால், அதாவது லக்கணத்திலிருந்து 2வது இடத்துல இருந்தால் அந்த சூரிய திசையோ சூரிய புத்தியோ வரும்போது அவர்களுக்கு கண் வியாதி உண்டு. ஒரு கண்ணாடி போடுற அளவுக்கு வந்துடும், அல்லது கண் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்ன்றார். அப்போ 2ஆம் இடத்துல சூரியன் நின்று திசா அல்லது புத்தி நடைமுறைக்கு வந்தால் கண்ணில் வியாதி உண்டு. அடுத்து 2வது பாயிண்ட் சொல்கிறாரு பாருங்க, கடுமையாக பேசக்கூடியவன். சுள்ளுன்னு பேசுவேன். சில பேர் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் 2ல் சூரியன் இருக்கிற ஆள் தான் அந்த மாதிரி பேசக்கூடிய ஆள். அடுத்து முகவியாதி உண்டு. முகத்தில் வாதம் அல்லது கழுத்தில் ஏதாவது ஒரு வியாதி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி 2ஆம் இடத்துல சூரியன் எந்த கண்டிஷனில் உட்காந்துருக்காருன்றதை பார்க்கணும். பகையாக இருக்காரா, நட்பாக இருக்காரா, அல்லது துலாத்தில் நீசமாக இருக்காரா அப்படின்றத பார்த்துட்டு இந்த பலனை எடுக்கணும். 3வது இடத்துல, அதாவது லக்கணத்திலேருந்து 3வது இடத்துல சூரியன் இருந்தால் சாதகனுடைய சகோதரர்களுக்கு துன்பம் உண்டாகும். அதாவது யாருடைய ஜாதகத்தில் சூரியன் லக்கணத்திலேருந்து 3வது இடத்துல இருக்கோ அவருக்கு பிரச்சனை இல்லை. சகோதரனுக்கு துன்பத்தை உண்டு பண்ணக்கூடியது. அப்போ யாருடைய ஜாதகத்தில் சூரியன் 3ஆம் இடத்துல இருந்து சூரிய திசையோ சூரிய புத்தியோ வரும்போது அந்த கூட பிறந்த சகோதரன் அப்படின்னா தங்கச்சி, தம்பி, அண்ணன் யாருக்காவது பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும், யாருக்கு பிரச்சனை வரும் அப்படின்றத கூட்டு ஜாதக பலன் ஒரு குடும்பத்தில் ஃபேமிலியோடு பார்த்தாத்தேன் ஒரு ஜோசியம் முழுமையாகும். ஒருத்தருக்கு மட்டும் பார்த்தா செட் ஆகாது. ஏன்னு கேட்டால் ஒரு ஜாதகம் இன்னொரு ஜாதகத்தோடு கனெக்டிவிட்டி ஆனது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அடுத்து பாருங்கள், வேகமாக நடக்கக்கூடியவர். 1 கிலோமீட்டர் 7 நிமிஷத்தில் கடந்துருவார். விக்கு 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 விக்குன்னு
இப்படி ஆள் கூடலாம் நம்ம போனோம்னா ஒய்ஃபெல்லாம் மெதுவாக போகக்கூடிய ஒய்ஃபெல்லாம் கட்டினாருன்னா இவர் ஊருக்கு போயிடுவார். இந்த அம்மா பாதி தூரம் போய்கிட்டு இருக்கோம், இரியா வர்றேன் அப்படின்ட்டு போய்க்கிருக்கோம். அந்த மாதிரி வேகமாக நடக்கக்கூடியவர். 3வது பாயிண்டை பாருங்கள், கனத்த குரல் உடையவன். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா குரல் வந்து ரொம்ப கட்ட குரலாக இருக்கும். அந்த மாதிரி கனத்த குரல் உடையவன். அடுத்து கடுமையாக பேசுவான். இவருக்கும் கோபம் பயங்கரமாக வரும். அவசரத்தில் வார்த்தையை வந்து விட்டுருவார். 3ல் சூரியன் இருந்தால். அடுத்து வீரனாகவும் துணிச்சல் மிக்கவனாகவும் விளங்குவான். இப்போ நிறைய பேர்த்த பார்க்குறோம், பாம்பெல்லாம் பார்க்குறதுக்கு பார்த்தோன்னே பாம்பு 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 பாம்புன்னு கத்திட்டு அடுத்த தெருவில் போய் 4 ஆம்பளையால் கூட்டிகிட்டு வருவான். இவனே ஆம்பளை தான், இவன் போய் ஒரு 4 ஆம்பளையால் கூட்டிகிட்டு வருவான். அப்படியெல்லாம் துணிச்சல் மிக்கவன்னு சொல்ல முடியுமா? வீரனாகவும் சட்டுன்னு ஒரே அடித்து தூக்கி போட்டுருவார். ஆனால் பாம்பு அடிக்கிறது தோஷம். அப்போ வீரனாகவும் துணிச்சல் மிக்கவனாகவும் விளங்குவான். யார்? சூரியன் 3ல் இருந்தா. 4ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் ஜாதகன் புத்தி கூர்மை இல்லாதவனாக இருப்பான். ஒரு கன்ஃபியூஸ் மைண்டு. ராத்திரி பூரா விடிய ஒரு விஷயத்தை பேசிட்டு போயிட்டு காலையில் வந்தோடனே அப்படியா நானாக சொன்னேன்னுவேன். அவன் பூரா அவனை நம்பி எதுவும் செய்ய முடியாது. புத்தி கூர்மை இல்லாதவனாக இருப்பான். பொதுமக்கள் பகையை சம்பாதிப்பான். அப்போ பப்ளிக் ஆக்டிவிட்டியில் ஒரு கெட்ட பேரை வாங்கக்கூடியவனாக இருப்பான். 3வது பாயிண்டை பாருங்கள், பலருடன் கருத்து வேறுபாடு உடையவன். கருத்து வேறுபாடுனா ஒரு 4 பேர் என்ன சொல்கிறானோ அதை கேட்க மாட்டேன், இவே ஒன்று பேசிக்கிட்டு இருப்பேன். அப்படிலாம் யாராவது பேசிக்கிட்டு இருந்தால், அப்பா உனக்கு சூரியன் 4ல் இருக்கான்னு கேளுங்களேன். அதை எப்படி உனக்கு தெரியும் கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னுவேன். எனக்கு தெரியும்ப்பா, போப்பா 4ல் சூரியன் இருந்தால் இப்படி ஏட்டிக்கு புட்டிக்காக பேசுவேன் போ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள், 4வது கருத்து, சொந்தம் பந்தம் உறவு இல்லை. யார் கூடயும் சில பேர் சேரவே மாட்டேன். என்ன கல்யாண பத்திரிக்கை கொடுத்தா போவேன், இறந்து போனால் போவேன், மீதி நேரத்துக்கு அவன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு தனியாக கிடப்பேன். அவன் பூரா சூரியன் 4ல் உள்ளவர். 5வது பாயிண்டு, இவனுடைய தாய்க்கு துன்பம் உண்டு. எப்போ? 4ஆம் இடத்துல சூரியன் இருந்து சூரிய திசையோ சூரிய புத்தியோ வந்தாத்தேன். எனக்கு 4ல் சூரியன் இருக்குது சார், எங்கள் அம்மாவோடலாம் நான் வந்து சண்டை ஓடலை, எனக்கெல்லாம் அப்படி இல்லைன்னு சொல்கிறது அப்படி நினைக்காதீங்க. அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வந்தால் இந்த 6 பாயிண்ட்டுமே இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். அடுத்து பாருங்கள், அரசு பணி செய்வான். அப்போ கவர்மெண்ட் வேலையில் ஒரு ஜாதகர் போவாரா மாட்டாரா அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட கேட்டால் சூரியனின் இங்கே கட்டாயம் பார்க்கணும். சூரியன் தான் கவர்மெண்ட் வேலைக்கு மிக மிக முக்கியமானது. அப்போ 4ஆம் இடத்துல இருந்தாலே சூரியன் இருந்தாலே கவர்மெண்ட் வேலை கிடச்சிருமா அப்படின்னு கேட்கக்கூடாது. 4ஆம் இடத்துல என்ன கண்டிஷனில் இருக்கார், நீசம் பெற்று இருந்தால் இது பொருந்துமா, அதை நம்ம தான் யோசிக்கணும். அப்போ 4ஆம் இடத்துல அவர் எப்படி இருக்கார் அப்படின்றத பார்த்துட்டு பலன் சொல்லணும். அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ 4ஆம் இடம் சிம்ம வீடா வருது. சிம்ம வீடா வந்து சூரியன் இருக்குன்னா கட்டாயம் கன்ஃபார்ம் கவர்மெண்ட்டு ஜாப் அப்படின்னு சொல்லுங்கள். இதை நான் சொல்லலை, புலிப்பாணி சித்தர் தாய் மகள் ஏசல் அப்படின்ற மிக பழமையான ஜோதிட நூலில் எழுதுகிறாரு. ஒரு முனிவர் சொல்லி என்றைக்குமே தப்பு ஆகாது, கரெக்டாக இருக்கும். நம்ம தான் தப்பாக ஜாதகத்தை கணிச்சிக்கிட்டு தப்பாக சொல்லிக்கிட்டு இருப்போம். அடுத்து பாருங்கள், 5ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் நிலையான புத்தியுடையவன், எதையுமே யோசித்து நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய ஆளுன்றான். மெய்யறிவு வாய்ந்தவன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 5ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், அவனுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வேன். 3வது பாயிண்டு, சிற்றின்ப உணர்வு அதிகமுடையவர். 4வது பாயிண்டு, நட்பெயர்கள் பலவற்றை பெற்றிருப்பான். எல்லா பேர்த்துட்டும் நல்ல பேர் எடுப்பேன். யாரை கேட்டாலும் அவனா குமரேசனா, அடே அப்பா அவன் நல்லவன்ப்பா, அவனை நம்பி பொண்ணு கொடுக்கலாம்ப்பா, நல்ல பையன்ப்பா அப்படின்னு 4 பேர் சொல்லுவேன். யாருக்கு? சூரியன் 5ல் இருந்தால். பருத்த உடம்புடையவன். அரசர்களின் விரோதம். இந்த இடத்துல அரசர்கள் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக செயல்படுவார். அதாவது போலீஸ் ஸ்டேஷன், நீதிமன்றம் இதெல்லாம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். 5ல் சூரியன் இருந்து சூரிய திசையோ சூரிய புத்தியோ வரும்போது என்னத்தையாவது ஒரு ஏழ்றையை வந்து எவனாவது ஒருத்தர் உண்டாக்கி விட்டு
இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்பார். அதுக்கடுத்து முக்கியமான பாயிண்ட்டு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 5ல் சூரியன் இருந்தால் அவற்றை பழகிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா மாந்திரீகம் முதலிய மறைவான கலைகளை கற்றிருப்பான். மாந்திரீகம் கற்றுக்கிறனோம்னா 5ல் வந்து அவனுக்கு சூரியன் இருக்கணுன்றார். அடுத்த பாயிண்ட்டு, தந்தைக்கு நஷ்டம். அப்பாவுக்கு அது ஆகாதப்பா. அப்படி 5ல் சூரியன் இருந்து அந்த சூரிய திசையோ சூரிய புத்தியோ வந்துவிட்டால் தந்தைக்கு நஷ்டம். அதுக்கடுத்து புத்திர தோஷம் உண்டு. புத்திர தோஷம்னா என்னது? அந்த கல்யாணம் ஆன புதுசில் ஒருத்தருக்கு வந்து சூரிய திசை வருது, 5ல் சூரியன் இருக்குது வருது அப்படின்னா புத்திர தோஷம். புத்திர தோஷம்னா குழந்தை பாக்கியம் உண்டு. பாருங்கள். அதுக்கடுத்து பல்வேறு உண்டு இல்லை, புத்திர தோஷம் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா குழந்தை பாக்கியம் தாமதமாக கிடைக்கும்னு அர்த்தம். அடுத்து வெளிநாடுகளில் பயணம் செய்து கொண்டிருப்பான். அவன் காலை நியூயார்க்கில் கேஃப்ரே, மாலை நியூயார்க்கில் டான்ஸுன்ட்டு அவர் வாட்டுக்கு அந்த பாட்டை பாடிக்கிட்டு போயிட்டே இருப்பார். ஃபாரின்லாம் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ்ஸு, படிப்பு, வேலை, இதெல்லாம் ஒருத்தர் வெளிநாடுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா டபக்குன்னு 5ல் சூரியன் இருக்கான்னு பாருங்கள். சூரிய திசையோ சூரிய புத்தியோ வருதோ அப்போ நீ வெளிநாடுக்கு கட்டாயம் போப்பான்னு சொல்லுங்கள், கரெக்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள், 6ல் சூரியன் இருந்தால் என்ன? பல புத்திரர்களை பெறுவான். அப்போ குழந்தை வாக்கியம்லாம் நிறைய உண்டு 6ல் சூரியன். அந்த 6ல் சூரியன் வலுவாக இருக்கணும். நல்லா ஆட்சியாகவோ உச்சமாகவோ அல்லது நட்பாகவோ அல்லது பகையாகவோ இருக்கணும். நீசமாயிட்டா இதெல்லாம் பொருந்தாது. சார் நீங்கள் வந்து 6ல் எனக்கு சூரியன் இருக்குது, நீங்கள் சொன்னது எதுவுமே பொருந்தலை அப்படின்னு சொல்லக்கூடாது. ராசி கட்டத்தை மட்டும் பார்த்தா போதாதுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நவாம்ச கட்டம் அதையும் பாருங்கள். அதுலேயும் சூரியன் நல்லா இருக்கணும். அதில் நீசமாகி போச்சுன்னா இந்த பலன் ஒன்றுமே நடக்காது. ஜோதிடருக்கு பல கோணத்தில் பார்க்கக்கூடிய ஆற்றல் வேணும். அப்படி இருந்தால் தான் கரெக்டாக பலன் எடுக்க முடியும். பாருங்கள், பல புத்திரர்களை பெறுவான். 2வது பாயிண்ட்டு, சிற்றின்ப உணர்வு அதிகம் உண்டு. 3வது பாயிண்ட்டு, மெய்யறிவு வாய்ந்தவன். மெய்யறிவு வாய்ந்தவன்னா எதையுமே யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். அவனுக்கு என்ன தோணுதோ அதை செய்வேன். பிறரை தன்பால் ஈர்க்கும் இயல்புடையவன். பிறரை தன்பால் ஈர்க்கும் இயல்புடையவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரெல்லாம் பேசுகிறாருன்னா அவரை நம்பி நிறைய விஷயம் செய்வேன். அவரெல்லாம் போய் ஊரில் போய் வசூல் பண்ண போனார் அப்படின்னா எவ்வளோ நாளும் தருவேன். இந்த சீட்டு அந்த சீட்டு அப்படி இப்படின்னு பேச்சிலே வந்து மயக்கி அவரை வந்து ஆளை மயக்கிடுவார். யார்? சூரியன் 6ல் இருந்தால். அரசு பணி புரிவான். பொதுமக்கள் பகையை சம்பாதிப்பான். அப்போ பொதுவான விஷயங்களில் ஈடுபடும்போது, பொது காரியங்களில் ஈடுபடும்போது அவன் நியாயத்தை பேசுவான், தர்மத்தை பேசுவான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே பகை வந்துடும், பொதுமக்கள் பகை வந்துடும். பகையே வந்தாலும் நியாயம், நீதி, நேர்மை, எது உண்மை, எது சத்தியம் அதைத்தேன் நம்ம செயல்படணுமே தவிர பகை வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அநியாயம் பண்ணிங்கன்னா பாவத்தை சம்பாதிக்கிறீங்க. வாங்க சூரியன் 7ல் இருந்தால் என்னன்றதை பார்ப்போம். பாருங்கள், சூரியன் 7ல் இருந்தால் மக்கள் காணும்படி தந்திர வித்தைகள் செய்யக்கூடியவனாய் விளங்குவான். அதாவது பப்ளிக் ஆக்டிவிட்டீஸ், ஒரு மேடை பேச்சாளர் அல்லது ஒரு மேஜிக் மேனு, ஒரு கரகாட்டம் ஆடுறது அல்லது பப்ளிக்காகவே இருப்பாங்க. மக்கள் காணும்படி தந்திர வித்தைகள் செய்யக்கூடியவனாக விளங்குவான். மதிப்பு மிக்க மனைவியை பெற்றிருப்பான். ஆனால் கும்ப லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்றிருந்தால் மனைவி விலகி செல்வாள். அப்போ அந்த இடத்துல அடியாயிருது இந்த கருத்து. பார்த்துக்குங்க, அது இருக்கக்கூடிய இடம் எல்லா பொசிஷனும் பார்த்து தான் நம்ம பலன் சொல்லணும். சும்மா சூரியன் 7ல் இருந்தால் புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்காருப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது 4 திசை இருக்குது. ஜோசியக்காரங்களுக்கு, ஜோதிடம் சொல்லக்கூடியவங்களுக்கு 8 திசை இருக்குது. 8 திசையிலேருந்து யோசிக்கணும். அப்போ மதிப்பு மிக்க மனைவியை பெறுவான். யார்? 7ல் சூரியன் இருந்தால். அதுக்கடுத்து பாருங்கள், விலை மகளிருடன் உறவு கொண்டிருப்பான். அப்படி ஆள்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நம்ம 7ல் சூரியன் இருக்கான்னு பாருங்கள், அவங்க கூட சேரக்கூடாது. அப்படி ஆள்லாம் வந்து விலை மகள் அவளோட உறவில் இருப்பேன் அப்படின்னு வருது, பார்த்துக்குங்க. அடுத்து சூரியன் 8ல் இருந்தால் என்னன்றதை பார்ப்போம். சூரியன் 8ல் இருந்துச்சுன்னா கண் வியாதி வரும். எப்போ? சூரிய திசையிலையோ சூரிய புத்தியிலையோ வரும்.
அப்படி சூரியன் 8ல் இருந்து சனி ராகு கேது இதெல்லாம் வந்து பார்க்குது, அல்லது ராகு கேது கூடி இருக்குது, சனியும் செவ்வாயும் பார்க்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்கு மிகப்பெரிய ஆபத்துலாம் இருக்குது. அப்போ பார்க்கக்கூடிய கிரகம் எது, சேர்ந்துருக்கக்கூடிய கிரகம் எது, நவாம்சத்தில் சூரியன் எங்கே இருக்குது, யார் கூட சேர்ந்துருக்கு, அப்படியெல்லாம் பார்க்கணும். அப்போ சூரியன் 8ல் இருந்தால் கண் வியாதி வரும். சூரிய திசையானது ஜாதகனை படாத பாடுபடுத்தும். இந்த ஜெயிலுக்கு போகிறது பூராமே இந்த சூரிய திசையில் அதிக பேர் போயிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். சூரிய திசை வந்து ரொம்ப டேஞ்சரானது. அந்த சூரியன் நல்ல இடத்துல இருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஜாதகன் துஷ்டர்களுடன் தொடர்பு கொள்வான். கரெக்டாக 8ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா கரெக்டாக ஒருத்தர் வந்து நம்ம கூட சேருவேன், அவன் பெரிய துஷ்டராக இருப்பேன், அவன் செய்யக்கூடியதுக்கு நமக்கு பனிஷ்மெண்ட் வாங்குற மாதிரி சூழ்நிலை அமைந்து போயிடும். பல பொருள்களை நஷ்டத்துக்கு உள்ளாக்குவான். 8ல் சூரியன் இருந்து பொதுவாக 8ல் வந்து எந்த கிரகம் இருந்தாலும் நல்லா இருக்காது. 6, 12 அதிபதிகள் 8ல் உட்காந்துருந்தா திடீர் ராஜயோகத்தை கொடுக்கும். அப்போ 8ல் சூரியன் மட்டும் இருந்துச்சுன்னா அவருக்கு சிக்கல், நெருப்பு, திருடன் பயம் ஏற்படும், கொள்ளையடிச்சிட்டு போகிறது, வீடு திடீர்னு தீ பிடிக்கிறது. அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மதுரையில் ஒரு கடையில் தீ பிடிச்சி எரியுது, மொபைல் கடை, நம்ம ஃப்ரெண்டு கடை. அப்புறம் அவர் ஜாதகத்தை வாங்கி ஆய்வு பண்ணி பார்த்தா அவருக்கு இதே அமைப்பு இருக்குது. 8ல் சூரியனிலிருந்து அவருடைய மொபைல் கடை தீ பிடிச்சி கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய்க்கு மேலே, 10-15 லட்ச ரூபாய்க்கு மேலே லாஸ் ஆயிடுச்சு. அது பேப்பரு டிவி எல்லாத்துலேயும் வந்துச்சு அந்த செய்தி. அப்படிலாம் இருந்துச்சுன்னா நெருப்பு, திருடன் பயம் ஏற்படும், வழிப்பறி, அல்லது வீட்டில் கதவை பூட்டிட்டு போவோம், கொள்ளையடிச்சிட்டு போயிடுவேன் வீட்டை வந்து. அப்போ 8ல் சூரியன் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சு, சூரிய திசை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா வீட்டில் எதையும் வைக்கக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பேங்கில் போய் லாக்கரில் வச்சுட்டு போனோம் அப்படின்னா நம்ம ஜாதகம் பார்க்குறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், தப்பிச்சுக்கலாம். இதுதான் விதியை மதியால் வெல்றது. ஜாதகம் பார்க்குறது ஏன் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நம்ம தப்பிச்சு கொள்வதற்காகத்தான். அடுத்து பாருங்கள், 9ல் சூரியன் இருந்தால் என்ன, ஜாதகனின் தந்தைக்கு நஷ்டம் ஏற்படும். ஒரு மனிதனுக்கு 9ல் சூரியன் இருந்து சூரிய திசை, சூரிய புத்தி மற்றும் கோச்சாரம் இதெல்லாம் சரியில்லாமல் இருந்துச்சுன்னா ஜாதகனின் தந்தைக்கு நஷ்டம் ஏற்படும். அவங்க அப்பா வந்து பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பார், பல கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் ஆகிக்கிட்டு இருக்கும். கரெக்டாக மகனுடைய ஜாதகத்தில் 9ல் சூரியன் இருந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா அப்பாவுக்கு அங்கே அடிக்கும் சாக்கு. இந்த விஜயகாந்த் ஒரு படத்தில் பேசுவார் பாருங்க, எங்கே அடித்தா எங்கே வலிக்கும்னு எனக்கு தெரியும்டா அப்படின்ட்டு. இங்கே மகனுடைய ஜாதகத்தில் அடிக்கிற அடி அப்பாவுக்கு அங்கே நஷ்டம் ஏற்பட்டு போயிடும். தொழில் பூரா போட்ட காசு பூரா நஷ்டம் அடைஞ்சிடும். அப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி மகனுடைய ஜாதகத்தை வச்சு அப்பாவுடைய ஆயுசு, அப்பாவுடைய கண்டிஷன் எல்லாமே பார்க்கலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது. அதுக்கடுத்து வேதம் கற்றோரை இகழ்ந்து பேசுவான், கிரிட்டிசிசம் பண்ணுறது. பெரும்பாலும் இந்த 9ல் சூரியன் இருந்தால் நார்த்தியவாதியாக நிறையா பேர் இருப்பான். ஆசிரியருக்கு துரோகம் செய்வான், குரு துரோகம் செய்யக்கூடியவன் 9ல் இருந்தால். வீணான ஆணவம் கொண்டவன், ஒரு கெத்தாவே இருப்பேன், ஒன்றுமே இருக்காது கூட்டி கழித்து பார்த்தா, ஆனால் கெத்தாவே ஒருக்குள்ளே அலைஞ்சிக்கிட்டு இருப்பேன். அது ஊரா பார்த்தா 9ல் சூரியன் இருக்கக்கூடிய ஆள். அடுத்து பாருங்கள், 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் என்னன்னு பாருங்கள். 10ல் சூரியன் இருந்தால் நல்லது, அநேக கல்வி பயின்றிருப்பான். எம்எஸ்சி, பிஎடு, எம்பிஎல், பிஹெச்டி, லொட்டு லொசுக்குன்னு சொல்லி என்னென்னமோ படிச்சிருப்பாங்க நிறையா பேர். அதுக்கெல்லாம் அந்த காரணம் கல்வி தான். அந்த சூரியன் 10ல் நல்ல ஆட்சி பலம், ஏன்னா திக்பலம் சூரியன். அப்போ சூரியன் அங்கே வந்து இருக்கிறதுனால அவர் சிவபக்தனாக இருப்பார், அறச்சிந்தனை உள்ளவன், தானம் தர்மா, அடுத்தவனுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம்லாம் மேலோங்கி இருக்கும். வாகன வசதி உடையவர். பாருங்கள் 10ல் சூரியன் இருந்தால். அடுத்து 11ல் இருக்கக்கூடிய கிரகம், எந்த கிரகம் இருந்தாலும் அது லாபத்தை கொடுக்குங்க, தெரிஞ்சுக்கங்க. 11ல் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது லாபத்தை வாரி வாரி வழங்கும். அப்போ சூரியன் 11ஆம் இடத்துல இருந்து ஒரு குரு சுக்கிரன்லாம் பார்த்துட்டாங்க அப்படின்னா, பார்த்தாலும் பார்க்காட்டீங்க, சூரியன் 11ல் சூரிய திசை நடக்கும்போது, சூரிய புத்தி நடக்கும்போது அவருக்கு கொட்டோன்னு கொட்டும். காசெல்லாம் பார்த்தா பிஸ்னஸ்லாம் பிச்சு பிடிங்கிட்டு போகும். அந்த சூரிய திசை முடிகிற வரையும் தான் பிச்சு பிடிங்கிட்டு போகும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்காது. தண்ணியில் இந்த குழாயில் தண்ணி வர்ற வரைக்கும் தான் தண்ணியை பிடிக்க முடியும். கப்புன்னு அமர்த்திட்டாங்கன்னா சோழி முடிஞ்சிச்சு, அது மாதிரி தான் இது.
அப்போ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சூரியன் 11 இருக்குது, சூரிய திசை வருது அப்படின்னா அந்த சூரிய திசை முடிகிறதுக்குள்ளேயுமே சம்பாதிச்சு அதை லாக் பண்ணி வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்காது. அரசர்களால் மேன்மை உண்டு. அரசர்னா கவர்மெண்ட் வேலைக்கு போவார். எடுத்த செயல்களை செய்து முடிக்க வல்லவன். எந்த ஒரு விஷயத்தை நினைக்கிறாரோ சூரியன் 11 இருக்கிறவங்க செஞ்சு முடிச்சிருவார். ஏராளமாக சம்பாதித்து சேர்த்து வைத்திருப்பான். பாருங்கள், கடையும் கேட்கணும்னா அவருக்கு சூரியன் 11 இருக்கான்னு கேளுங்க. ஆமான்னு சொன்னால் சூரிய திசை சமயத்தில் வந்துச்சான்னு கேளுங்க. போன வருஷம் தான்ப்பா வந்துச்சுன்னு சொன்னார்னா தைரியமாக 1 லட்சம் 2 லட்சத்து கடன் கேளுங்க, டக்குன்னு கொடுத்துருவார். சூரிய நீசமான ஆள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா நீங்கள் தான் டீயும் வடையும் அவருக்கு வாங்கி தரணும். 5 பைசா இல்லைப்பான்னு இந்த வடிவேல் ஒரு படத்தில் பேண்ட்டு அந்த துணியை எடுத்து வெளியில் நீட்டுவார். ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு அது மாதிரி காட்டிடுவேன். பார்த்துக்குங்க. சூரியன் 11 இருந்தால் நல்லது. 11 எந்த கிரகங்கள் இருந்தாலும் நல்ல கிரகங்கள். அது லாபத்தை வாரி வாரி வழங்கும். சூரியன் 12 இருந்தால் பொருள் வீணாக செலவழியும். ஜாதகனின் தந்தைக்கு நோய் உண்டாகும். இன்னொரு கருத்து இருக்குது. அது புலிப்பாணி சித்தர் தாய்மகள் ஏசலில் சொல்லலை, நான் சொல்கிறேன். சூரியன் 12 இருந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா கண் பார்வை போகும். எந்த கண்ணு சார் போகும்? 2மே போகுமா இல்லை ஒரு கண்ணு போகுமா? சூரியன்னா வலது கண், சந்திரன்னா இடது கண். 12 சூரியனும் சந்திரனும் இருந்து சனி செவ்வாய் இருவரும் சேர்ந்து பார்த்து விட்டால் அந்த ஜாதகன் பிறக்கும் போதே கண் பார்வை இல்லாமல் பிறப்பான். ஒருவேளை கண் பார்வையோடு பிறந்தாலும் அந்த சூரிய திசையில் சந்திர திசையில் அல்லது சனி திசையில் செவ்வாய் திசையில் 2 கண்களும் பழுதாகும். எத்தனையோ பேத்துக்கு இடையில் கண் பார்வை போயிருக்கு பார்த்தீங்களா? அவங்க ஜாதகத்தெல்லாம் வாங்கி ஆய்வு பண்ணுங்க, கரெக்டாக இது இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம தொடர்ந்து சந்திரன் 12 ராசியில் இருந்தால் என்னென்ன, சனி 12 ராசிகளில் இருந்தால் என்னென்ன, குரு 12 ராசிகளில் இருந்தால் என்னென்ன வரிசையாக போட போகிறோம். இதை நீங்கள் எழுதி வச்சு உங்களுடைய பலனை பிறருக்கு தெரிவிங்க. ஓகேவா? இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு தயவுசெய்து கமெண்டில் தெரிவிங்க. நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. அதனால் எனக்கு எந்த விதமான ஒரு நன்மையும் கிடையாது. நீங்கள் ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். பரவாயில்ல, இத்தனை பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள், அதிக பேர் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. நன்றி, வணக்கம்.